ஒரு கிராமத்தில் மகாதேவன் என்ற செல்வந்தர் இருந்தார். அவர் ரொம்ப கருமையாக இருந்தார். அவர் வீட்டுக்கு பக்கத்தில் பிச்சைக்காரங்க வந்தால் கூட அவங்கள வேலையாட்களை விட்டு விரட்டி அடிச்சிருவார். வேலையாட்களுக்கும் அவர் சரியானபடி சம்பளமே கொடுக்கல. மகாதேவன் ரொம்ப சாப்பாட்டு பிரியராக இருந்தார். அதனால் அவர் சமயக்காரரை மட்டும் வேலைக்கு வச்சுருந்தார். அதெல்லாம் அவருக்கு குறைஞ்ச சம்பளம் தான் கொடுத்துட்டு இருந்தார். அந்த சமயக்காரர் சமைக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரவர். தினமும் விதவிதமாக இனிப்பு, காரம், புளிப்புன்னு எல்லா உணவுகளையுமே சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார். தினம் மகாதேவன் விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு வந்தார். அந்த உணவை யாருக்குமே கொடுக்க மாட்டார். வேலையாட்களும் கண்ண கூட அந்த உணவை படவிட மாட்டார். இப்படியே நாளுக்கு நாள் விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு மகாதேவனுக்கு உடல் ரொம்ப பருமன் ஆயிடுச்சு. உடல் குண்டானதுனால அவருக்கு பலவிதமான நோயும் வந்துடுச்சு. மருத்துவம் செஞ்சால் எங்கே பணம் போயிருமோ அப்படின்னு நினச்சி மருத்துவம் செய்யாமலே அந்த நோயோடைய அவர் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். நாட்கள் ரொம்ப செல்ல நோயும் அதிகமாகிடுச்சு. வேறு வழி இல்லாமல் உறவினர்கள் நீங்கள் டாக்டர்கிட்ட பார்த்தே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்தியதால் அவர் வைத்தியம் பார்த்துக்கிட்டார். அவரது நோயும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைய ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பெரிய மருத்துவர் அவங்க உடலை பரிசோதனை செஞ்சு அவரை இயல்பு நிலைக்கு திரும்பாததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஒரு மருத்துவர் மட்டும் அதற்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே மகாதேவனை கூப்பிட்டுட்டு, நீங்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப எப்போதும் போன்று இருக்க வேண்டும் என்றால் உங்கள் மனத்தில் மகிழ்ச்சியானது ஏற்பட வேண்டும். ஆனால் அந்த மகிழ்ச்சியானது நிலையானதாக இருக்க வேண்டும். அந்த நிலையான மகிழ்ச்சி என்பதை நீங்கள் மற்றவர்கள் மூலமாகத்தான் கிடைச்சிடும். நீங்கள் முதல்ல உங்களது கருமித்தனத்தை கைவிடணும். உங்கள் வீட்டில் உள்ள வேலை செய்கின்ற வேலையாட்களுக்கு உதவி செய்யணும். அவர்களோடு உட்காந்து நீங்கள் சாப்பிடணும். அப்படி உங்கள் உள்ளத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை நீங்கள் அப்போ தான் உணர்வீங்க அப்படின்னு அந்த டாக்டர் கூறி சென்று விட்டார். இறுதி வரையில் நம்மை கைவிடாத அந்த மருத்துவரின் பேச்சை மகாதேவன் ஏற்றுக்கொண்டார். உடனே அவர் சமையக்காரரை அழைச்சி எல்லாத்துக்கும் சேர்த்து உணவு சமைக்க சொன்னார். தினமும் 3 வேளையும் வேலையாட்களோட உட்காந்து சாப்பிட்டாரு. அவர் குணமடைய எல்லா வேலையாட்களும் கோயிலில் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாங்க. இதை பார்த்து அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். ஏழைகளும் அன்பிலும் சிரிப்பிலும் எளிமையில்தான் கடவுள் இருக்கிறா. அது நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தருகின்ற ஆலயம் என்பதை மகாதேவன் புரிந்து கொண்டார். அதன் பின்னர் அவர் புத்துணர்ச்சி அடைஞ்சிட்டார். அவரது நோயும் பறந்து போயிடுச்சு. சொத்துக்களை எல்லாத்தையும் ஏழைகளுக்கு நன்மைக்காக செலவு செஞ்சார். ஏழை மக்களின் அன்பையும் தனக்கு கடைசி வரையிலும் கிடைக்கின்ற நிலையான சொத்து என்பதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். இதில் என்ன கருத்துன்னா, ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்து எப்போதுமே உண்ண வேண்டும்.